உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையா இருந்து உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை சுமைப்படுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த புத்தகம் நமக்கு நல்லா தெரியும். நீதிமொழிகள் யார் எழுதினது நமக்கு தெரியும். சாலமோன் எழுதின, சாலமோன் ராஜா எழுதின காரியங்களை பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆனால் இந்த அதிகாரத்துக்கு வரும்போது அவன் குறிப்பிட்டு வருகிற ஒரு காரியத்தை குறித்து பார்க்கிறோம். அல்லேலூயா. அங்கே மகனுக்கு உண்டாகிற ஒரு போதனை உண்டாகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. வேற உலகத்து தேசத்தில் இருக்கிற ஜனங்களுக்காய் அல்ல, வேறு பிள்ளைங்களுக்காய் அல்ல, வேறு மனிதருக்காய் அல்ல, தன்னுடைய மகன் என்று சொல்லப்படுகிறவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேத பகுதி தான் இது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ உங்களை ஆண்டவர் மகனாய் மகளாய் நேசித்ததுனால ஆண்டவர் இந்த வேத பகுதியை உங்களுக்கு தருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அந்த 5வது வசனத்தை மட்டும் வாசிங்க. உங்கள் சுய புத்தியின் மேல் சாயாமல் உங்கள் முழு இதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து. அல்லேலூயா. இந்த வேதவசனம் நமக்கு நிறைய வாட்டி கேள்விப்பட்டிருப்போம், அறிந்திருப்போம், தெரிந்திருப்போம். ஆகிலும் ஒரு சில திட்டமான காரியங்களை குறித்து ஆண்டவர் பேச இருக்கிறார். வாசிங்க. அதுக்கு முன்னாடி ஏசாயா 40வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. 40வது அதிகாரம், ஏசாயா 40வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. புல் உலர்ந்து பூவுதினம், ஆனால் தேவனுடைய வசனமோ என்றென்றைக்கும் நிற்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அங்கே என்ன செய்வோம்? புல் காய்ந்து பூவும் உலர்ந்து போகும், ஆனால் தேவனுடைய வார்த்தை என்றுமே மாறி போகாது. அல்லேலூயா, அல்லேலூயா. உன் சுய புத்தியின் மேல் சாயாதே. கர்த்தருடைய நம்பிக்கையில் கர்த்தருடைய கரத்தில் யாவற்றையும் கொடுன நம்பிக்கையோடைய காத்திருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சுய புத்தியின் மேல் சாயாத சாஞ்சா உன் நம்பிக்கையெல்லாம் குறைந்து போய்விடும். அல்லேலூயா, அல்லேலூயா. காரியங்கள் ஒருவேளை கஷ்டத்தின் இக்கட்டு சூழ்நிலை போய் நிற்கும் போது நம்முடைய நினைவில் வருகிற வழிகளை கடைபிடிக்கலாமோ என்று நினைக்கும். அல்லேலூயா. ஆனால் சுய புத்தியில சாயா கர்த்தருடைய வழிகளுக்கு ஒப்புக்கொடு.